இன்றைக்கு உலகத்திலேயே டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், சைனா வெளியிட்டுள்ள டீப் சீக் என்ற ஏஐ மாடல் தான். ஏஐ மாடல் என்று பேசப்பட்ட காலகட்டத்திலேயே ஏஐ மாடல் உலகத்தை ஆட்டி படைக்கும் என்று சொல்லி பேசப்பட்ட விஷயம், அது உண்மையும் கூட தான். இந்த எல்லா நாடுகள்லையும் எல்லா நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களும் கம்பெனிகள் எல்லாமே இந்த ஏஐ மாடலைத்தான் பாவித்து வருகின்றது. அந்தளவுக்கு உலகம் தொழில்நுட்பத்தில் உயர்வடைந்து, டெக்னாலஜியில் உயர்வடைந்து இருக்கின்றது. எல்லாமே ஏஐ தான் எல்லாவற்றையுமே செய்து வருகின்றது. இந்த அடிப்படையில் சைனா புதிதாக ஒரு ஏஐ மாடலை வெளியிட்டிருக்கின்றது. அதுக்கு பேர் டீப் சீக் என்ற ஏஐ மாடல். சைனா இந்த ஏஐ புதிய டீப் சீக் மாடலை வெளியிட்ட உடனேயே உலகமே ஒரு பதபதப்புக்குள்ளாக இருக்கின்றது, திரும்பி பார்க்கின்றது. உலகமே சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த சைனா அந்த ஏஐ இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த டீப் சீக் என்ற சைனாவுடைய ஏஐ மாடல் தொழில்நுட்பமானது ஏற்கனவே இருக்கின்ற எல்லா விதமான ஏஐ மாடல்களையும் தாண்டி முன்னணியில் நிற்கின்றது என்பதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஏற்கனவே இருக்கின்ற ஏஐ மாடல் எல்லாவற்றையும் அது புரட்டி போட்டுவிடும், அப்படி ஒரு சிந்தனை இருக்கின்றது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏஐ மாடல் தான் உலகம் எல்லாவற்றையுமே ஆட்சி செய்கின்றது. முக்கியமாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஏஐ துறையில் தான் எல்லாவற்றையுமே சாதித்து வருகின்றது. அந்த வகையில் தான் இப்போ மேற்கத்திய நாடுகளில் பார்க்கின்ற முக்கியமான ஏஐ நிறுவனம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு பில்லியன் கணக்கான மக்களால் பாவிக்கப்படுகின்ற ChatGPT அந்த ஏஐ மாடல், அல்லது கூகுளினுடைய ஜெமினி போன்ற ஏஐ மாடல், இதை விட நிறைய ஏஐ மாடல்கள் இன்று பாவிக்கப்படுகின்றது. ஆனால் முக்கியமாக பேசப்படுகிறது ChatGPT, ஜெமினி போன்ற ஏஐ மாடல்கள்லாம் முக்கியமாக பேசப்படுகிறது, முக்கியமாக பலராலும் பாவிக்கப்படுகின்ற விஷயம். இது எல்லாவற்றையும் முறியடிக்கின்ற வகையில் தான் சீனா இந்த டீப் சீக் என்ற ஏஐ மாடலை அது வெளியிட்டிருக்கின்றது. குவாண்டம் கம்ப்யூட்டரை அது அடிப்படையாக வைத்து அது வெளியிட்டிருக்கின்றது. இதனுடைய தொடக்க காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டில் தான் இந்த டீப் சீக் நிறுவனம் தொடங்கியது. இந்த நிறுவனம், இந்த டீப் சீக் ஆரம்ப காலத்தில் R1 மற்றும் R10 என்ற இரு மடல்களாக வெளிவந்தது. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அதை பற்றி நிறுவனம் அதை பற்றி செய்தியை அந்த நிறுவனம் அதை வெளியிட இல்லை. R1 டீப் சீக்கில் R1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அது ஒரு சாதாரணமான அடிப்படையான ஒரு பேசிக் அடிப்படைகளை கொண்ட ஒரு ஏஐ மாடல் R1. R10 என்று பார்த்தோம்னு சொன்னால், அது முழுக்க தானாகவே தன்னை கற்பித்து கொள்ளுகின்ற, டெவலப் பண்ணி கொள்ளுகின்ற ஒரு மாடல், செல்ஃப் டாட் மாடல். இது R10. இந்த சீனா இதை உருவாக்கி இருக்கிறது. இது எல்லா ஏஐ மாடல்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது. ChatGPT பார்த்தீங்கன்னா, ChatGPT மில்லியன் கணக்கான மக்கள் பாவிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இதை பாவிப்பதற்கு இலவசமாகவும் பாவிக்கலாம், அல்லது பணம் கட்டியும் பாவிக்கலாம். பெரும்பாலான மக்கள் இலவசமாக தான் பாவிக்கின்றார்கள். இலவசமாக பாவிக்கின்றவர்களுக்கு ஆரம்பத்தில் தொடங்கிய அடிப்படை தரவுகளை வைத்துத்தான் ChatGPTயில் பாவிக்க முடியும். அதாவது டெவலப்பான பல விஷயங்களை இந்த அடிப்படை விஷயத்தில் நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி டெவலப்பான தரவுகளை பாவிக்க வேணும்னால், மிகவும் அட்வான்ஸ் தரவுகளை பாவிக்க வேண்டும் என்றால் ChatGPTயில் அதுக்கு மேலதிகமாக பணம் கட்டி தான் அதை பாவிக்க முடியும்.
ஆனால் டீப்சீக் அப்படி அல்ல. டீப்சீக் சைனாவை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க ஒரு இலவசமான ஏஐ மாடல் எல்லாருக்கும். அதுதான் எல்லா மக்களும் இந்த ஏஐ மாடல் சைனாவுடைய மாடலை இலவசமாக பாவிக்கலாம். அதே நேரத்தில் குறைந்த செலவில் பாவிக்கலாம். அதே நேரத்தில் மிகவும் அட்வான்ஸ்டான தரவுகள் பின்னணிகளில் முழுக்க உருவாக்கப்பட்ட தரவுகளையும் அதில் நாங்கள் பாவிக்கலாம். ChatGPT மற்றும் ஜெமினி போன்ற ஏஐ மாடல் எல்லாமே பணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது ஒரு லிமிட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் சைனா வெளியிட்டிருக்கின்ற இந்த டீப் சீக் என்ற ஏஐ மாடலானது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் எந்த ஒரு எல்லையும் இல்லாமல் நவீன வசதிகளோடு லேட்டஸ்ட் அட்வான்ஸோடு இதை எல்லா மக்களும் பாவிக்கலாம். இதே முக்கியமான நியூஸாக இது வருகிறது என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த நான் சொல்கிற இந்த ஓப்பன் ஏஐ மாடல்கள் எல்லாமே லட்சக்கணக்கான மக்கள் பாவிக்கின்ற, கோடிக்கணக்கான மக்கள் பாவிக்கின்ற இந்த மாடல்கள் எல்லாமே பாவிக்கப்படுகின்றது. அப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் இந்த ChatGPT அல்லது ஜெமினி போன்றவர்களுக்கு எல்லாமே செலவழித்த பணம் கோடிக்கணக்கான டாலர் செலவழித்திருக்கின்றார்கள். ஆனால் சைனா வெறும் ஒரு சிறிய தொகையோடு இந்த டீப் சீக் என்ற ஓப்பன் ஏஐ அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மிகவும் குறைந்த செலவில் மிஞ்சுகின்ற அதிகூடிய செயல்திறனை கொண்ட ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஏஐ மாடலாக இந்த டீப் சீக் ஏஐ மாடலை சைனா வெளியிட்டிருக்கின்றது. அதே போல் இந்த டீப் சீக் என்ற ஓப்பன் சோர்ஸ் ஆனது இந்த ஜெமினி, ChatGPT போன்ற அதுக்கு சமனான கம்ப்யூட்டர் நாலேஜை அறிவைத்தான் கோட்டைத்தான் பாவித்திருக்கின்றது. ஆனால் இந்த டீப்சீக் என்பது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதை நீங்கள் சர்வரில் மட்டும்தான் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தன்னுடைய தனிச்சிறப்புன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லையும் நீங்கள் இதை பாவித்து கொள்ளலாம். ஆன்லைனில் தான் பாவிக்க வேணுமென்ற ஒரு அவசியம் இல்லை. ஆன்லைன் இல்லாட்டிலும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் கணனியில் தரவிறக்கி அதிலையும் நீங்கள் முற்றுமுழாக இந்த டீப்சீக் ஓப்பன் ஏஐ மாடலை அது உச்ச பயனாக நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இதுதான் இன்றைக்கு உலகம் பூராகவுமே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. எல்லா ஏஐ மாடல்களையும் தாண்டி சைனா இன்றைக்கு இந்த டீப்சீக் ஏஐ மாடலை வெளியிட்டதால் முன்னணியில் இருக்கின்றது. எல்லா ஏற்கனவே பயன்படுத்துகின்ற ஏனைய ஏஐ மாடலை பயன்படுத்துகின்ற நாடுகள் எல்லாமே ஒரு விதமான தொழில்நுட்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு அச்சத்தில் இருக்கின்றது. டீப்சீக் என்பது முக்கியத்துக்கு முன்னுக்கு சொன்னால் அது ஏனைய நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் தொழில்நுட்பத்தையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் இது போகத்தான் தெரியும் இந்த நிலைமை எப்படி இருக்கும், அல்லது இதையும் தாண்டி வேறு ஏதாவது புதிதான தொழில்நுட்பம் வருகின்றதா என்பதையும் போகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது, இவ்வளோ காலமும் முன்னணியில் இருந்த ChatGPT அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஓப்பன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாடல் வந்திருக்குன்னு சொன்னால் அது சைனா வெளியிட்டிருக்கின்ற டீப்சீக் என்ற ஒரு ஏஐ மாடல். அதுதான் இன்றைக்கு பாவனையில் இருக்கின்றது. நன்றி.